இன்றைக்கு மொழி பிரச்சனை தமிழகத்தின் வீதிகளிலே கொழுந்துவிட்டு எரிகிறது. அதை பற்றி கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது. ஏன் இந்தி எதிர்த்தோம்? ஒரு மொழி ஆதிக்கம் என்பதற்காக அல்ல. அப்படியானால் நீங்கள் ஏன் ஆங்கில மொழியை எதிர்க்கவில்லை என்கிறார்கள். தேவராய பாவாணர் மொழி ஞாயிறு விடவா மொழி பற்றுக்கு இன்னொருவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், தமிழ் இங்கே வேண்டும், அறிவியல் மொழியாக வளர்ந்துவிட்ட ஆங்கிலம் அகிலத்திலே நமக்கு வேண்டும் என்று கூறிய பாவாணர் எங்கே? பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் எங்கே? யார் எங்கே? தமிழ் மகனா வாவா இங்கே. அன்றிருந்த நின் முன்னோர் தொகுத்தளித்த பேரங்கே, ஊரெங்கே, பேச்செங்கே, பிழைப்பெங்கே, மூச்செங்கே, விளங்கி நின்ற தேரெங்கே, சீரெங்கே, மன்றிருந்த தமிழ் போமாயின் நீ எங்கே நான் எங்கே என்று ஒரு பாடலை தந்தாரே, அந்த பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் 1970 கோடரி காம்புகள் என்ற கவிதையில் அவர் சொல்லுகிறார், மும்மொழி கொள்கை மூளை குழப்பம், அழகு தமிழும் ஆங்கிலமும் பயில்க, தமிழகம் உயர்க. பெருஞ்சித்திரனாரை விட தமிழுக்காக தன் வாழ்வை தந்தவர்கள் உண்டா? தென்மொழி பெருஞ்சித்திரனாரை விட. அப்படியானால் பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எதனால் எதிர்த்தார்கள்? ஏன் எதிர்த்தார்கள்? வெறும் மொழி என்பது மட்டுமல்ல, ஒரு கலாச்சார படையெடுப்பின் அடையாளம். ஆங்கிலேயன் வெளியே போய்விட்டான். நான் கோபியில் சொன்னதை போல அவன் மூட்டை கட்டி கொண்டு போய்விட்டான். அவன் யூனியன் ஜாக்குடி இறக்கப்பட்டு விட்டது. இது உலகத்தின் லிபியாகி கொண்டிருக்கிறது. ஆங்கில மொழி எழுத்துக்கள் எந்த ஆங்கிலம் உள்ளே வரக்கூடாது என்று விரட்டி கொண்டிருந்த செஞ்சீனம் இன்றைக்கு பள்ளிக்கு பள்ளி ஆங்கிலத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலமே தெரியாது என்று சொன்ன ஜப்பான் பள்ளிக்கூடங்களிலே ஆங்கில பாடத்தை படிக்கலாம் நினைக்கிறார்கள். ஆகவே நமது பிள்ளைகள் வருங்காலத்தில் உலகம் பூராவிலும் சுற்றி வரக்கூடிய இந்த சூழலில் வெளி உலக தொடர்புக்கு, அறிவுக்கு ஆங்கிலம் இருக்கட்டும் என்று அண்ணா அவர்கள் இந்த கொள்கையை வகுத்தார்கள். இதில் வேறு இந்தி ஏன் எதிர்க்கிறோம் என்றால், ஒரு கலாச்சாரத்தின் ஆதிக்கம், ஒரு பெரும்பான்மை மக்கள் அந்த ஆதிக்கத்துக்கு உட்பட்டு நாம் இருக்க முடியாது. சம அந்தஸ்துள்ளவர்களாக, சம அதிகாரங்கள் உடையவர்களாக எல்லோரும் இருக்கலாம். நான் இன்னும் சொல்லுவேன், பேராசிரியர் சுபவியருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கொள்கைக்காக, இப்படிப்பட்ட லட்சியங்களுக்காக தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவீரர்கள் இருக்கிற சபை என்பதனாலே தம்பி சண்ட பிரசண்டமாக பேசுகிறான் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். இந்திய நாடாளுமன்றத்தில் சொன்னேன், இந்தியா இஸ் எ மல்டி நேஷனல் ஸ்டேட். ஒரு முறைக்கு பல முறை சொல்லியிருக்கேன். என்னிடம் கேட்டார்கள், கைண்ட்லி ரிப்பீட் இட், நீ என்ன சொன்னாய் திரும்ப சொல் என்றார்கள். திரும்ப சொன்னேன், இது தேச துரோகமான வார்த்தை அல்லவா? நான் சொன்னேன், பல்வேறு தேசிய இனங்களை கொண்டது இந்திய அமைப்பு. தனித்தனி நேஷனாலிட்டிஸ். தமிழ் இஸ் எ செப்பரேட் நேஷனாலிட்டி. ஆக தனித்தனி தேசிய இனங்கள் நாம் இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறோம். இந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் ஆங்கிலம் உனக்கு மன்னிய மொழி, எனக்கு மன்னிய மொழி, சங்கடங்களை சரிசமமாக பகிர்ந்து கொள்வோம், இந்தி உனக்கு தாய்மொழி, நீ மேலாதிக்கம் செய்வதற்கு விட மாட்டோம். இந்த அடிப்படையிலே தான் இந்த மொழி பிரச்சனைக்கு வந்தோம். பொது உடைமை இயக்க கொள்கை என்று சொல்லுகிற போது தந்தை பெரியார் அவர்கள் பொது உடைமை கொள்கைக்கு துணையாக இருந்தார். வெளிநாட்டுக்கு சென்று விட்டு வந்து கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்ட போது, தலைமறைவு வாழ்க்கை நடத்திய போது, கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசினாலே காராக்கிரகத்தின் கதவுகளை தட்ட வேண்டும் என்று காவல்துறை மிரட்டிக் கொண்டிருந்த காலத்தில், சட்டங்கள் பயமுறுத்திக் கொண்டிருந்த காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை ஆதரித்து பேசினார், எழுதினார். சேலத்திலே துப்பாக்கிச்சூடு 22 கம்யூனிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த கொடுமையை கண்டித்தார். ஊர்